நாங்க கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், அதை நீங்களும் வாங்கிக்கணும். என்ன பண்றப்பா? உடம்பா இரும்பா என்ன பிரமாதமா சண்டை போடுறீங்க? நீங்களும் ஒரு ஆம்பளையா? சரிக்கு சரியா நின்னு அடிக்க தெம்பில்ல. உதைக்கலாம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள நீங்க வந்து கீழே விழுந்தாலும் மீசல மண் ஓட்டல. உங்களை நம்பி கழுத்து நீட்டினவ தைரியமா ரோடு மேல கூட நடக்க முடியாது போல இருக்கு. எவனாவது உதைச்சா அவன் கையில பொண்டாட்டியா புடிச்சு கொடுத்துட்டு ஓடிடுவீங்க. என்ன ஒரேடியா மானத்தை வாங்காதீங்க, அந்த பசங்களை உதைக்கணும், அவ்வளவுதானே? அது உங்களால முடியாது. உங்க கண்ணு முன்னாடியே அவன்களை உதைக்கிறேன். என்ன நம்பி கழுத்து நீட்ட நீங்க தயாரா? முதல்ல அத்தைக்கு மீச முறைக்கிட்டோம், அதுக்கப்புறம் தானே சித்தப்பான்னு கூப்பிட முடியும். என்ன காப்பாத்துங்க சார். யாரப்பா, என்ன வேணும்? என் பேர் ராஜா, நான் காலேஜ்ல படிக்கிறேன். என்ன பார்த்து ஒரு பொண்ணு ஆம்பளையான்னு கேட்டா. கேட்க கூடாத கேள்வியாச்சு, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு உருப்படியான பதில் சொல்லணும்னா அவ கண்ணு முன்னாடி நான் 4 பேரை உதைச்சு காட்டணும் சார். அப்படியா? ஆமா சார். நீயே சொல்லமா, கொடுக்க வாங்கல நேர்மையா எப்படி வியாபாரம் பண்றது? உங்க மாதிரி 10 பேர் நம்பி தானே கடை வச்சிருக்கோம். 2 நாள்ல தரேன்னு வாங்கிட்டு 2 மாசமா தரலைன்னா நான் தர்மத்துக்கு வியாபாரம் பண்றோம். கூட பிறந்த பொறுப்பா நினைச்சு கெஞ்சி கேட்கிறேன், கொஞ்சம் பொறுப்புங்க. இந்த மாசம் எப்படி உங்க கடனை திருப்பி கொடுத்துருங்க? வழக்கமா சொல்ற போல தான் சொல்றீங்க. இந்த மாதம் தரீங்களான்னு பாப்போம். இப்ப எல்லாத்துக்கும் மௌனம் சாதிச்சு என்ன பார்த்தோம்? என்னமா பண்ண சொல்றேன்? நமக்கு இந்த நிலைமை வரணும். மாட உழைக்கிறோம், என்ன பிரயோஜனம்? ஊரெல்லாம் கடன் வாங்கி ஓசியில் ஆக்கி போட்டதான் கண்டோம். கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு வேணுப்பா உங்களுக்கு. தேவி நிறுத்து, பெத்த தகப்பனுக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? என் பொண்ணு உண்மையைத்தானே சொல்றேன். கல்யாண வயசுல 2 பொண்ணு, உடம்பு சரியில்லாத மனைவி. உங்களுக்காக இது வரைக்கும் நான் என்னம்மா செஞ்சிருக்கேன்? மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. நம்ம கஷ்டமெல்லாம் எப்பத்தான் தீருமோ? மரசாமி, நீங்க மனசு வச்சா ஒரே நிமிஷத்துல தீர்ந்துடும். அணி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நிச்சயமா என்கிட்ட வாங்கின கடனை உங்களால திருப்பி கொடுக்க முடியாது. அதனால நமக்குள்ள இருக்கிற கடங்காரங்கிற உறவை தூக்கி எறிஞ்சிட்டு புதுசா ஒரு உறவை உண்டாக்கலாம்னு நினைக்கிறேன். அணி, நீ என்னப்பா சொல்ற? உங்க மக தேவி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றேன். அணி, நான் ஏழைதான், வசதி இல்லாதவங்க தான். ஆனா உன்ன மாதிரி சூடு சோழனை இல்லாதவங்க இல்ல. நான்
இன்னும் துணிச்சல் இருந்தா என்கிட்ட வந்து சம்பந்தம் பேசுவாரு. என் பொண்ணை கட்டிக்க உனக்கு ஏன்னா யோகிதை இருக்கு. உன் பொண்ணு நான் பெரிய மகாராணியா? வாங்கின கடனை கொடுக்க வக்கில்ல. ஏதோ ஏழையாச்சே உதவி பண்ணலான்னு பார்த்தா பெருசா அழுத்துக்கிறிய. நித்யா என்ன பார்த்தா போடாங்கிற அவ்வளவு துணிச்சலாம்? நல்லா கேட்டுக்க, யோசிக்க டைம் தரேன். ஒண்ணு என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடு, இல்ல உன் பொண்ணை கொடு. ரெண்டுல ஒரு முடிவு தெரியலன்னா திடீர்னு ஒரு நாள் நான் உன் வீட்டுல நிப்பேன், உன் குடும்பம் ரோட்ல நிக்கும். வர்றேன். நல்ல கனவை கெடுத்துட்டு அறிவு இருக்கடா உனக்கு? அறிவு தான் நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன். சரி எங்க வந்த? நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வந்தவங்களை திருப்பி அனுப்புறதுக்காகத்தான் உன நான் இங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லி போவேன். மூஞ்ச பேசிடுவா. யாரு மூஞ்சியம்மா? அவன் சொல்றான் அப்படி. அதை நீங்க வந்து சொல்றீங்களா? ஆமா. போய் சொல்றா. நீங்களா போய் சொல்லுங்க சார். டேய் இவரை, நீ முதலாளியா நான் முதலாளியா? நீங்களே முதலாளி. அப்ப சொன்னதை செய்தா சோம்பேறி. அடிக்காங்க சார், இதுல வர குறைச்சல் இல்ல. சம்பளம் கொடுத்து 3 மாசமாச்சு, இதுல அடி வரையா சார்? ஏண்டா சம்பளம் தான் நாட்டுல முக்கியமா? மனுஷ தன்மை வேணும்டா. உனக்கு ஒரு நாளைக்கு 2 தயிர் விட போறாது. போடா கண்ணா போய் சொல்லு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டா மூஞ்சில காரி துப்பி இருப்பான் போடுறது. நாட்டுல யாருக்கிட்டையும் எதுவும் பேச முடியல. சிஷ்யம் குருவம் மிரட்டான். காலம் அப்படி ஆகி போச்சு. இது ஒத்து வராது. இவன் சீட்டை கிடிச்சிட வேண்டியதுதான். இரு வந்து கிடிக்கிறேன். யார் இது பார்க்க வந்தது? வணக்கம் சார். நான் தான் சார் பார்க்க வந்தேன். நீதானா? 1.5 அடி உடம்பு, இதுக்குள்ள என்னப்பா தகராறு? எனக்கு ஒண்ணு இல்ல சார், இதுதான் எங்க அத்தை. ஐயோ பாவம், அத்தைக்கு என்ன? அவங்களுக்கு ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லையா? விடு. இதுதான் எங்க அத்தை பொண்ணு. பொண்ணா? இதுதான் பொண்ணா? பாக்கணுமா? பாக்குறேன் பாக்குறேன் பாக்குறேன். நான் தான் மனோதத்துவ மாமேதை, வைத்திய திலகம், டாக்டர் ஏகாம்பரம் A to Z. வணக்கம் பாப்பா. தம்பி, பாப்பாவுக்கு உடம்புக்கு என்னப்பா? கொஞ்சம் மூல போல. இங்க வாயா. இந்த மாதிரி சின்ன கேஸ் எல்லாம் நான் பாக்குறது இல்ல, அழைச்சிட்டு போயிடு. டாக்டர் சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். யோ நான் யார் தெரியுமில்ல? டாக்டர் ஏகாம்பரம் A to Z. சொன்னதா? முடியாதுன்னா முடியாதுதான். டாக்டர் சார் ஒரு செகண்ட் வரீங்களா? சரியா பேசணுமா? பேசலாமே. டாக்டர் சார், எங்க அச்சா மகன் இல்லாச்சி வாழ்க்கையில் நான் விதவையாயிருவேன். அவ புத்திய தெளிய வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மறுத்தீங்க நீங்க முதல்ல அங்க சொல்லுங்க. உயரத்துல நீங்க குள்ளமா இருந்தாலும் எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. உங்களுக்காக நான் இந்த காரியத்தை கூட செய்யலன்னா அப்புறம் நான் எதுக்கு டாக்டரா இருக்கணும்? பாப்பா உள்ள அனுப்புங்க, டெஸ்ட் பண்ணி அனுப்புறேன். அனுப்புறேன். ஆண்டவா முருகா. உள்ள போமா. உனக்கு உள்ள என்ன வேலை? பட வெளியே. ஆம்பளை இருந்தா வெளியே போக சொல்றேன், பொம்பளை இருந்தா உள்ள வர சொல்றேன். இதை அனுப்ப. நானா மாட்டேங்கிறேன். இதை வெளியே அனுப்புனா இத்த சோட்ட தூக்கி வச்சுட்டு ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான். கத்திய போட்டுருவான். போ, அவன் கூட லைன்ல உட்காரு. அம்மா தாயே என்ன காப்பாத்துமா. என்ன அது கதை முடிட்டு கால விடுற? நாட்டுல ரொம்ப பேர் இந்த மாதிரி தப்பு பண்றான், ஆனா வெளியே தெரிய மாட்டேங்குது. என் மன்னிச்சிருமா, நான் உண்மையான டாக்டர் இல்ல. நீ என்ன மனுஷன்? நான் உண்மையான பைத்தியம் இல்ல. ஐயா நீங்களே டாக்டர்னு போன கொடுத்து ஏன் ஊர்ல ஏமாத்துறீங்க? அது ஒரு பெரிய சோக கதை. என்ன? கட்டாரி கருப்பேன்னு எனக்கு ஒரு நாய் மாமன் இருக்கிறான். தாய் மாமன். அவன் மீதியே ஒரு வீட்டு வச்சிருக்கான்.
அடி பலமா பட்டுச்சா? பரவாயில்ல, இந்த அடி வாங்கலன்னா அந்த அடி சத்தம் எப்படி கேக்குறது? புரியல? டும் டும் டும், பே பே பே, கட்டி மேளம் கட்டி மேளம்.